சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி சக்கை போடு போட்ட திரைப்படம் ஜெயிலர். நெல்சன் திலீப் குமார் இயக்கிய இப்படத்தில் ரஜினிகாந்துடன் ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, மிர்னா, யோகி பாபர், சிவராஜ்குமார், விநாயகன், தமன்னா, சுனில், ரெடின் கிங்ஸ்லி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தயாரித்திருந்தது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இப்படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பி பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் 650 கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்தது. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் என பிற மொழிகளிலும் இப்படம் அமோக வெற்றியை பெற்றது. ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இதன் ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. கூலி படத்தை முடித்த கையோடு ஜெயிலர் 2 பட பணிகளை தொடங்க உள்ளார் ரஜினி. அப்படத்திற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் பாகத்தை விட படம் பிரம்மாண்டமாக ஜெயிலர் 2 படத்தை எடுக்க திட்டமிட்டுள்ளார் நெல்சன். இப்படத்திற்கான கதாபாத்திர தேர்வும் தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் பாகத்தில் வில்லனாக மிரட்டிய விநாயகன் இறுதியில் கொல்லப்பட்டதால் இரண்டாம் பாகத்தில் அந்த அளவுக்கு டெரர் வில்லனை களமிறக்கும் ஐடியாவில் உள்ளாராம் நெல்சன். தற்போது நிலவரப்படி ஜெயிலர் 2 படத்தில் வில்லனாக நடிக்க நடிகர் S.J. சூர்யாவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னதாக ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்திராத S.J. சூர்யா முதன்முறையாக ஜெயிலர் 2 படத்தின் மூலம் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த காம்போ மட்டும் உறுதியானால் ஜெயிலர் 2 படம் வேற லெவலில் இருக்கும் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. அது நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படத்தின் முதல் பாகத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் இணைந்து நடிக்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் கதைக்கு ஏற்ப அவர்கள் மாற்றப்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஜெயிலர் படத்தில் நடித்த சிவராஜ்குமாருக்கு பதிலாக பாலகிருஷ்ணாவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் சிவராஜ்குமார் கேன்சர் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தான் ஜெயிலர் 2 படத்துக்கு அனிருத் வாங்கிய சம்பளம் குறித்து முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி ஜெயிலர் 2 படத்துக்கு அனிருத் ரூபாய் 18 கோடி வரையில் சம்பளம் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஜெயிலர் படத்திற்கு ரூபாய் 10 கோடி வரையில் அனிருத் சம்பளம் வாங்கியதாக கூறப்பட்டது. இப்போது அதை விட அதிகமாகவே பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. மேலும் இந்த படத்தின் மியூசிக் ரைட்ஸ் மட்டும் ரூபாய் 25 கோடி வரையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதன் காரணமாக அனிருத்திற்கு ரூபாய் 18 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதா. தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் இசையமைப்பாளர்களில் அனிருத் தான் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறார். இரண்டாவது இடத்தில் A.R. ரகுமான் இருக்கிறாராம். இதுவரையில் A.R. ரகுமான் ரூபாய் 12 கோடி வரையில் தான் சம்பளம் வாங்கியிருப்பதாக சினிமா வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.